என்னோட நண்பர் ஊர் நல்லூர். அங்கே பைரவர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. வாரம் ஒரு முறை பூஜை நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை நண்பரோட டைம் இருந்தால் வந்துடுவேன். ரிலாக்ஸாக வந்தேன். இங்கே நல்ல பாறை கல் இருக்குது கோயிலுக்கு முன்னாடி. இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அழகாக பாருங்கள், அடித்து படுத்தவங்கணும்னாலும் நல்லாயிருக்கும். நல்ல பசுமை, நல்ல பசுமை நெல் நட்டுருக்காங்க. கிராமத்தில் நாற்று விதை நட்டுறாங்கல்ல, விதைச்சி நாற்று எடுத்து நாற்றா நட்டு அதுக்கடுத்து நெல் பயிராகி களை எடுத்து வீட்டுக்கு நெல் அரிசியாகி சமைக்கிற வரைக்கும் அவ்வளோ கஷ்டம். கணக்கு பார்த்தா மிச்சம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் பசுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாரம்பரியமாக விவசாயத்தை பார்த்துக்கிட்டு வராங்க. கணக்கு பார்க்குறதில்ல விவசாயிகள். பாருங்கள், அருமையாக இருக்குது. 360 டிகிரியில் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் கருப்பு சுவாமி சிலை. இதான் நண்பரோட கோயில், பைரவர் கோயில். அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. அந்த கோயில் தான் ஞாயிற்றுக்கிழமை பூஜை நடக்கும். நண்பர் வந்திருக்காரு. இன்னொரு ஐயா ஒருத்தர் இருக்காங்க, பெரியவங்க. பொங்கல்லாம் அவர் தான் வைப்பார், பூஜையெல்லாம் பண்ணுவார். கோயிலுக்குன்னு தாங்க சாமிக்காக எதுவும் செய்யக்கூடிய ஆட்கள். அருமையாக இருக்குது பாருங்கள். சாயந்தர நேரம் பசுமையாக இருக்குது. இது கம்மாக்கரை, நல்லா பசுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. எங்கள் ஊர் பக்கத்தூர் தான் நல்லூர். நல்ல பசுமையாக இருக்கும். தேங்க்ஸ். கிராமம்தான். விவசாயத்தை பாரம்பரியமாக பண்ணுறாங்க. கணக்கு பார்த்தா நஷ்டம்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன் வனம்.